ஹாய், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆக இருக்கிற அரண்மனை 4 என்ற படத்துல வரும் பாக்ன்ற பேய் பத்தி தான். இது இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஆசாம்ல வம்ச வழியா பேசப்பட்டு வர கதைகள்லேருந்து உருவானது. ஆசாம்ல வெறும் பாக் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. 60-70 பேய்ங்களை லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா சில பேய்களை செல்ல பிராணிகளா வீட்டில் கூட வளர்த்துருக்காங்க, நாய்ப்புற மாதிரி. அதுங்களும் தங்களோட எஜமானனுக்கு தேவையான பணம் அந்த மாதிரி எது வேணுனாலும் செஞ்சு கொடுத்துருக்கு. எப்போ அந்த பேய அவங்க சரியா கவனிக்கலையோ, அது அந்த எஜமானர்களை கொல்லவும் செஞ்சிருக்கு. இதுல இந்த பாக் பத்தி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் நடமாட்டம் அதிகமா இல்லாத நீர்நிலைகள்ல, அதாவது ஏரி, குளம், குட்டை போன்ற இடத்துல வாழ்ந்து வந்ததா கருதப்படுகிறது. இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட சக்தி நினைச்ச நேரத்துல நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும் இதால. அதாவது ஒரு விலங்காகவோ, இல்ல ஒரு பெண்ணாகவோ, ஒரு ஆணாகவோ எந்த மாரியான உருவத்த வேணாலும் இது எடுக்க முடியும். இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மனிதர்கள நம்ப வச்சு, அதாவது ஆபத்து இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுல நம்ப வச்சு, அவங்கள வேட்டையாடும். அவங்கள வேட்டையாடி அவங்க உருவத்த திருடி, அவங்க குடும்பத்துக்கு சென்று, அவங்க குடும்பத்துல இருக்கவங்கள நம்ப வச்சு, தனியா கூப்ட்டு வந்து ஒருத்தரையா கொலை பண்ணும். இது மிக கொடூரமான ஒரு தோற்றத்த கொண்டதாகவும், அதாவது கோர பற்கள், நீண்ட நகங்கள், ஒளிரும் கண்கள், இது போன்ற ஒரு கோரமான உருவத்த கொண்டதாகவும், அது இல்லாம அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் இதுகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சில மந்திரங்களையும், தாயத்துக்களையும், கிழிஞ்ச மீன் வலைகளையும் பயன்படுத்தினதா சொல்லப்படுறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழிஞ்ச மீன் வலைய பார்த்தா இதுக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த இந்த செல்ல பிராணிகளா வளர்க்குற பேய்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹிந்தி படத்துல, அதாவது ஒரு தும்பாடுன்ற படத்துல வந்து பேய்களை போன்றது. அது வந்து மனுஷங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். அதாவது யாரையாவது கொல்லணும்னா கூட கொல்லும். அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டு. இப்போ ரீசெண்டா வெளியே வந்த ஒரு வெப் சீரிஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷி. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இது ஒரு நல்ல ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு வெப் சீரிஸ் தான். இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வாழ்ற பழங்குடி மக்கள் தங்கள் காடுகளையும் அதை சுத்தி உள்ள விலங்குகளையும் ஒரு அழியும் தருவாயிலிருந்து காப்பாத்துறதுக்காக தங்கள் உயிரை மாய்த்து தியாகம் செய்து ஒரு வனரட்சின்ற ஒரு காடை பாதுகாக்கிற தேவதையை உயிர்ப்பிக்கிறாங்க. அது மூலியமா பாத்தீங்கன்னா இந்த காடை அழிக்க வரவங்கள அந்த தேவதை வந்து காட்டு தெய்வம் வந்து கொல்றதா இந்த சித்தரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் மூட நம்பிக்கையா இல்ல வெறும் கதைகளா கற்பனைகளான்றத நம்ம ஆராய்ச்சி செய்யறதை விட்டுட்டு நம்ம முதல்ல சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கதைகள்லாம் உண்மையா இருந்தா கூட நல்லதுதான். நல்லாதான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெத்தவங்க மூலியமா மட்டும் நம்ம வரல இந்த உலகத்துக்கு. நம்ம கருவுல இருக்கும்போதே இயற்கை நம்மள வளர்த்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான காற்றுலேருந்து, நீர்லேருந்து, மண்லேருந்து கிடைக்கிற போஷாக்கு வரைக்கும் தாய் மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மனுஷனுக்கும் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு கடமை இருக்கு. இன்னைக்கு அந்த இயற்கை அழியறதுனால தான், அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட எல்லா மரங்களையும் அழிச்சாச்சு. இப்ப அதனால என்ன ஆகுது? வெப்பம், உஷ்ணம் எந்த அளவுக்கு இருக்கு? இது சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இனிமேலாவது சரி பண்ணணும். அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச இடத்துலலாம் மரங்கள நம்ம நட்டாகணும். இது நம்மளால ஒருத்தர் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. இது ஒரு தெருவுல இருக்கவங்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு ஊர்ல பரவ ஆரம்பிக்கும். அது மாரி நம்ம ஒரு சேஞ்ச் வேணும்னா, நம்ம தான் அத முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த ஒரு அவேர்னஸ் வேண்டிக்க தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். இதன் மூலமா யாராவது ஒருத்தர் இதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம். காடையும் இயற்கையும் நம்ம பாதுகாத்தா ஆகணும். இது மதங்கள்ல பாத்தீங்கன்னா, எந்த மதங்கள்ல எடுத்தாலும் எந்த கடவுள் எடுத்தாலும் கடவுள் தான் இயற்கையை உருவாக்குனதா சொல்லப்படுது. அப்பேற்பட்ட கடவுள் உருவாக்குன இயற்கையை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இது கடவுளை நம்பாதவங்களுக்கும் ஒரு மனுஷனா பொறந்து ஒரு நம்ம யார்கிட்டயாவது ஒரு கை நீட்டி ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு நன்றி கடன் படுறோம் நம்ம. அந்த வகையில பாத்தீங்கன்னா
இயற்கை நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கு. திருப்பி நம்ம இயற்கைக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு ஒரு சம் ஜீரோன்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உலகமே இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு பேலன்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காடுகளை நிறைய அழிச்சாச்சு, விலங்குகளை நிறைய அழிச்சாச்சு. அதாவது ஒரு ஈகோ சிஸ்டமையே நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம். இப்ப திருப்பி அந்த ஈகோ சிஸ்டத்தை நம்ம எடுத்துன்னு வந்தாதான் இனிமேல் வர ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல சுத்தமான காத்தும் கிடைக்கும், சுத்தமான நீர் கிடைக்கும். இதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா, இது நம்ம செய்ய தவறும் போது இதனால நம்ம மட்டும் பாதிக்கப்படல, அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் நம்ம துரோகத்தை செய்யற மாதிரி ஆயிடும். இது மூலியமா, இந்த வீடியோ மூலியமா நான் கேட்கறது, என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு இது மாதிரி ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச இடத்துல எங்கெங்க மரங்கள் நட முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இயற்கையை இனிமேலாவது பாதுகாத்து இயற்கையோட ஒன்றி வாழ ஆரம்பிப்போம். நம்ம முன்னோர்கள் நம்ம சுவாசிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் சுத்தமான காத்தையாவது விட்டு போனாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதையும் கெடுத்திருக்கோம். இப்போ வரப்போற ஜெனரேஷனுக்கு சுத்தமான ஒரு பொல்யூஷன் இல்லாத காத்து கூட கிடையாது. இனிமேலாவது நம்ம எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிக்கலாம். மற்றவங்க செய்வாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கறத விட்டுட்டு நாம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சேஞ்சுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சொன்னதும் கூட நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட முதல் வீடியோ. இதில் நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்ததுனாலும் சரி, இல்லை என்னோட ஆடியோ கிளாரிட்டி ஏதாவது இருந்தாலும் சரி, மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி சிந்தனை இருக்க எல்லாரும் ஒன்று சேருவோம். இனிமேலாவது இயற்கையும் மண் வளத்தையும் பாதுகாப்போம்.